சற்று முன் டெல்லியில் இருந்து வந்த முக்கிய செய்தி. மத்திய அரசின் துணிச்சலான நடவடிக்கை. அமித்ஷா தொடங்கிய வார் ஏன், எதற்காக தெரியுமா? வாருங்கள் பார்க்கலாம். இந்தியாவின் டிஜிட்டல் வளர்ச்சியுடன் சைபர் குற்றங்களும் நாளுக்கு நாள் புதிய வடிவம் எடுத்து வருகின்றன. ஆனால் இந்த சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ள மத்திய அரசு முழுமையான பல பரிமாண திட்டத்துடன் களமிறங்கி உள்ளது. பிப்ரவரி 10 மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிபிஐ ஏற்பாடு செய்த தேசிய மாநாட்டில் சைபர் குற்றங்களை கட்டுப்படுத்த அரசின் வலுவான செயல் திட்டத்தை அறிவித்தார். அமித்ஷா கூறுகையில், சைபர் குற்றம் இனி வெறும் பண மோசடி மட்டுமல்ல, இது இந்தியாவின் டிஜிட்டல் பாதுகாப்புக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தல். அதனால்தான் ஹோல் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் ஹோல் ஆஃப் சொசைட்டி அப்ரோச், அதாவது அரசும் மக்களும் இணைந்து செயல்படும் அணுகுமுறை அவசியம் என அவர் வலியுறுத்தினார். சைபர் குற்றவாளிகள், பொருளாதார குற்றவாளிகள் மற்றும் நாட்டை விட்டு தப்பிய குற்றவாளிகள் மீது மத்திய அரசு பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றுகிறது. அமித்ஷா தலைமையில் அரசு பின்பற்றுவது 3C அணுகுமுறை. கோஆபரேஷன் ஒத்துழைப்பு, கோஆர்டினேஷன் ஒருங்கிணைப்பு, கொலாபரேஷன் கூட்டு நடவடிக்கை. இதுவே டீம் இந்தியா அப்ரோச். சைபர் குற்றங்களை கட்டுப்படுத்த அரசின் முக்கிய தூண்கள்: உடனடி புகார் பதிவு, ஃபாரன்சிக் ஆய்வகங்களின் விரிவாக்கம், காவல்துறை மற்றும் விசாரணை அமைப்புகளின் திறன் மேம்பாடு, சைபர் ஆராய்ச்சி மற்றும் புதுமை, சைபர் விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு பழக்கம். 2021 ஆண்டு அமித்ஷா தொடங்கிய இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் I4C இன்று இந்தியாவின் சைபர் பாதுகாப்பின் முதுகெலும்பாக செயல்படுகிறது. இதுவரை 12 லட்சம் சிம் கார்டுகள் ரத்து, 3 லட்சம் மொபைல் IMEI எண்கள் தடை, 20,000க்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் கைது. 2021 முதல் 2025 வரை 8,189 கோடி ரூபாய் பொதுமக்களின் பணம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. 82 லட்சத்திற்கும் அதிகமான சைபர் குற்ற புகார்கள் பதிவு. அதில் 1.84 லட்சம் வழக்குகள் FIR ஆக மாற்றப்பட்டுள்ளன. இவை எல்லாம் சொல்வது ஒன்றுதான்: இந்தியா சைபர் குற்றங்களுக்கு எதிரான போரில் வலுவாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது. பாதுகாப்பான டிஜிட்டல் இந்தியா, வலுவான அரசு, ஒற்றுமையான மக்கள், இதுவே புதிய இந்தியாவின் அடையாளம்.